வணக்கம். திருப்பொற்சனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன். பொருளே தமியேன் புகலிடமே நின் புகழ் இகழ்வார் ஒருளே என்னை விட்டுடுதி கண்டாய் மெய்மையார் விழுங்கும் அருளே அணிபொழில் உத்தரகோசை மங்கை கரசே இருளே வெளியே இகப்பரமாகி இருந்தவனே. என்ன அஞ்சாதேன்னு ஆதரிக்கிறவங்க யார் இல்லாததால நான் தனியால் ஆகிட்டேன். என் நிலைய பார்த்து மனமிறங்கி எனக்கு அடைக்கலமாக நீங்க வந்தீங்கன்றதான் தமியேன் புகலிடமேன்னு சொல்றாரு. புற சமயத்திற்கு இருளாய், அதாவது இருள் இருக்கிற இடத்துல அங்க இருக்கிற பொருள்களையும் அந்த இருளையும் பார்க்க முடியாது. அது போல இறைவன் தன்னையும் தன்னை தேடி வருகின்ற வழியையும் தெரியப்படுத்தாததால இறைவனை இருளேன்னு சொல்றார். இருந்தென்னை ஆண்டுகொள் விற்றுக்கொள் ஒற்றில்லை எண்ணிலல்லால் விருந்தின நேனை விடுதி கண்டாய் மிக்க நஞ்ச அமுத அருந்தினேனை மண்ணும் உத்தரகோசை மங்கை கரசே மருந்தினேனை பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கே. தேவர்களும் அசுரர்களும் வாசுகி பாம்பை கயிறாக வச்சு பார்க்கடலை கடைஞ்ச போது வாசுகி பாம்பு வலி தாங்காம கக்கியதுதான் ஆழக்கால விஷம். அந்த விஷத்தை கூட அமுது போல நினைச்சு ஆர்வத்தோட குடிச்சாரா சிவபெருமான். குடிச்சு தேவர்களை காப்பாத்தினாரு. நமக்கு உடம்புக்கு நல்லது அப்படின்னு இருக்கிற ஒரு கசப்பான மருந்தை கூட நம்ம ஒரு வெறுப்போட தான் குடிப்போம். ஆனா சுவையா இருக்கின்ற பொருளை ரொம்ப ஆர்வத்தோட சாப்பிடுவோம். ஆனா சிவபெருமானும் ஆழகால விஷத்தை கூட ரொம்ப ஆர்வத்தோட குடிச்சாராம். வாத நோயால கை கால் செயலற்று இருப்பது போல இந்த பிறவின்ற நோயால செயலற்று இருக்கிறவங்களுக்கு அருமருந்தாக இருக்கிறதும் நீங்க தான். என் உயிருக்கு உயிராக கலந்த பிறகு என்னை ஆளுதல், ஒற்றி வைத்தல், விற்றல், இதுல எது வேண்டுமோ அதை செய்து கொள் அப்படின்னு நான் வேண்டிக்கிறத தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. நான் புது ஆள் என்றதால என்னை நீ விட்டு விடுவாயா? மடங்க என் வல்வினை காட்டை நின் மன்னருள் தீ கொள்ளவும் விடங்க எந்தனை விடுதி கண்டாய் என் பிறவியை வேரோடு களைந்தாண்டு கொள் உத்தரகோசை மங்கை கரசே கொடுங்கரி குந்துழி தஞ்சு வித்தாய் வஞ்சி கொம்பனையே. உத்தரகோசை மங்கைக்கு மன்னனே. இறைவன் அந்த கொடுமையான யானையுடைய தோலை உரிக்கும் பொழுது பார்வதி தேவியர் அதை பார்த்து பயந்துட்டாங்களாம். மாணிக்கவாசகர் இறைவன் கிட்ட கேட்கிறாரு, நான் பல பிறவில செஞ்ச வினைகள் எல்லாம் அடர்ந்த காடு போல வளர்ந்திருக்கு. அதனால உன் அருள் என்ற தீயை வச்சு அதை கொளுத்தி அழிச்சிடுங்க. ஏன்னா மரத்தை வெட்டும் போது வேரோட வெட்டாம மேல் பக்கம் மட்டும் கொஞ்சமா வெட்டும் போது கொஞ்ச நாள் கழிச்சு வெட்டின அளவுக்கு அந்த மரம் மறுபடியும் முளைச்சுடலே. பிறவிக்கு வேர் தான் வேணும். அதனால அந்த வேரோடு எடுத்து அழிச்சிட்டு என்னை ஆட்கொண்டு காப்பாற்ற வேணும். என்னை காப்பாற்றாம விட்டுவிடக் கூடாது. மீண்டும் அடுத்த பதிவுல நீத்தல் விண்ணப்பத்திலிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். நன்றி, வணக்கம்.